முத்து பார்த்துட்டீங்கன்னா, ரோஹிணிக்காக பேச போய் வித்யா கிட்ட பல்ப் வாங்கிட்டாரு. இதனால முத்துவுமே பார்த்தீங்கன்னா, செம டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு தான் கண்ணதாசன் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அப்படின்ற மாதிரிலாம் தத்துவம் சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்ல, அண்ணாமலையுமே இருந்துட்டு, டேய் நானும் தானே சேர்ந்து மொக்க வாங்கினேன். இதுக்கு தான்டா உன் வேலை என்னவோ அதை பாரு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் பார்த்து கடைசியில் நாமளும் ஓட்டம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. சரிப்பா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவுமே சவாரிக்கு போயிட்டாரு. இதுக்கடையில் தான் மீனாவுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து பூக்கடத்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு மீனா இனியும் அங்கே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ட்ரிபிள்ஸ் எல்லாம் போனால் போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தானே அதெல்லாம் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேரும் போக அந்த டைமில் தான் அருணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஃபைன் போட்டுடுறாங்க. இதனால் மீனாவுமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு, ஏன் சார் மூட்டு வலி இருந்தேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஃபைன் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஃபைன் கட்டு சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. இந்த கான்ஸ்டபிள் எப்போ பாரு என் வீட்டுக்காரர்கிட்டும் பிரச்சனை பண்ணுறான், என்கிட்டும் பிரச்சனை பண்ணுறாங்க. இவனால என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா வந்து அருண் மேலே செம்ம கோவத்தில் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு மிஸ்ஸைத்தான் பார்த்துட்டிங்கன்னா, தம்பியை காணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடினாலுமே வந்து கிடைக்கிறதில்ல. சரி வேறு வழியே இல்லை பார்த்தீங்கன்னா, முத்துக்கு சொல்ல முத்துமே இருந்துட்டு, என்ன திடீர்னு அவன் காணாமல் போயிட்டான், அப்படியெல்லாம் போகிறவன் இல்லை எங்கன்னா அங்கங்கே போயிருப்பான் தேடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மாமா அவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் பார்க்குறேன் இருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முருகனை கூப்பிட்டு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடினாலுமே வந்து கிடைக்கிறதில்ல. சரி அப்படியே தேடிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பைக்கு பார்க்க, உடனே இவன் எங்கேயோ விட்டு போயிட்டு இருக்கிறான்டா, இது யாரோட வேலையாக இருக்குன்னு தெரியலையே, அவன் எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு இதுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் போகிற பையனே இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சப்போர்ட் பண்ணேன். இது கண்டிப்பாக சிட்டியோட வேலையாக தான் இருக்கும். நான் அன்றைக்கி போனபோதே பார்த்தீங்கன்னா, சிட்டி அவனை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தான். அதனால் வந்து அவன் தான் எதனா பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிட்டி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவசரமாக போக அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிட்டி இருந்துட்டு சீதாவோட தம்பியை பிடிச்சி வச்சுக்கிட்டு, டேய் நான் கூட்டும் வந்து நீ வரவே இல்லைல்ல, அதான் உன்னை வசமாக எப்படி தூக்கிட்டு வந்தேன் பார்த்தியா, இன்றைக்கி உனக்கு போதை ஊசி போட்டு மயத்துலேயே வந்து அது இது பண்ண வச்சு உனக்கு கேஸ் போட வச்சு உனக்கு படிப்பை ஃபாயில் பண்ணி நான் உன்னை திருப்பி பழைய மாதிரி சேர்த்து வைக்கிறேன் பாடுறேன் என் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு போதை ஊசி போகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா முத்து கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாரு. ஏன்டா இவனை திருப்பியும் திறந்தவே மாட்டேன், எத்தனை முறைடாலும் உன்னை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டியோட ஆளுங்களெல்லாம் வந்து நல்லா அடி அடின்னு அடிக்கிறாரு. சிட்டியுமே வந்துட்டு டேய் இன்னொரு முறை இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா அவ்வளோதான் உன்னை விடவே மாட்டேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு 4 அடி போட்டு பார்த்தீங்கன்னா சீதாவோட தம்பியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா எனக்கு எதனா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னை அவன் தொட்டவொடனே என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் வந்து அவனை அடி அடின்னு அடிச்சிருப்பேன்ல, ஏன்னாத்தடா இப்படி தேவையில்லாம போய் மாட்டிக்கிற அப்படின்னு சொல்ல, மாமா நான் என் டியூட்டியை தான் பார்த்துட்டு இருந்தேன் மாமா, இவன் தான் வந்து ஆளை வச்சு பின்னாடி வந்து மயக்க மருந்து தடவி என்னை தூக்கிட்டு வந்தாங்க, நான் என்ன பண்ணட்டும் மாமா அப்படின்னு சொல்ல, சரி சரி விட்றேன் நான் பார்த்துறேன், இனிமேல் எதனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி காணாம போயிட்ட, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நடந்த எல்லா விஷயம் வந்து முத்து சொல்கிறாங்க. அவன் சிட்டி உன்னை விடவே மாட்டான் போல இருக்குது, நான் பேசாமல் போலீஸ் கமிஷனில் கொடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்ல, முத்துக்கும் வந்து அதுதான் சரின்னு படுத்து, சரி அப்படி தான் பண்ணிடலாம், அப்போ தான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி போகிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பில் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.